أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மாபெரும் கருணையில 7வது அத்தியாயம் சூரா அராஃப், தடுப்பு சுவர். இது மக்காவுல இறக்கப்பட்டது. 206 வசனங்கள் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு இதை முடிப்போமா? கொஞ்சம் படிக்கிறவங்க ஃபாஸ்டா படிச்சா முடிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த சூறால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனோட 7வது அத்தியாயமா இருக்கக்கூடிய இந்த அராஃப் அப்படிங்கிற சொல்லுக்கு தடுப்பு சுவர் அல்லது மேட்டு பகுதி அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்குது. இது 46வது வசனத்துல இது பற்றிய செய்தி வர்றதுனால இதுக்கு இந்த சூறாவுக்கு பெயரா சூட்டி இருக்கிறாங்க. என்ன வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அல்லாஹ் தஆலா சொல்றான், மறுமையில சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடையில தடுப்பு சுவர் ஒண்ணு இருக்கு. அதன் மேல நன்மைகளும் தீமைகளும் சம அளவுல செஞ்ச மக்கள் அங்க இருப்பாங்க. அத குறிப்பா வச்சுதான் இந்த அத்தியாயத்துக்கு, இந்த சூறாவுக்கு இந்த பேரை வச்சிருக்கு, வர காரணமா இருக்குன்னு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. இப்ப சரியா நன்மை பாதி செஞ்சிருப்பாங்களாம், தீமையும் பாதி செஞ்சிருப்பாங்களாம். யா அல்லாஹ், நாங்கெல்லாம் அந்த கூட்டத்துல வேணாம் யா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அப்போ இது மட்டும் இல்ல, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூறா இறங்கும் போது மக்காவுல தான் இருக்காங்க. ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி இறக்கப்பட்ட இந்த சூறா. ஆனா இதுல 163 170 இந்த வசனங்கள், இந்த ஆயாக்கள் மட்டும் மதீனால இறக்கப்பட்டது அப்படிங்கறத சொல்றாங்க. சோ இப்ப தொகுக்கப்பட்ட வரிசைன்னு ஒண்ணு, இது 7வது அத்தியாயம்னு பாக்குறோம் பாத்தீங்களா? ஆனா இது இறக்கப்பட்ட வரிசையில 39வது சூறாவா இறங்கியிருக்கு. சுப்ஹானல்லாஹ். ஓகே, இந்த சூறாவுல என்னென்னலாம் இருக்கு பார்க்கலாமா? ஆதி மனிதர், அதாவது முதல் மனிதரான ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அவங்கதான் முதல் தூதர். அவங்கள பத்தின செய்திகள்லாம் இதுல இருக்குதாம். நிறைய தடவை பார்த்திருக்கோம், இப்பயும் பார்க்க போறோம். சரி, அதுக்கு அடுத்து பாருங்க, அவங்களுக்கு அடுத்து வந்த இறை தூதர்களுடைய வருகை, அதுவும் இந்த சூறால சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து சொர்க்கத்தை பத்தியும் நரகத்தை பத்தியும் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் இறை தூதர்களான நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், லூத், அய்யூப், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இவங்களை பத்தின செய்தியும் இதுல இருக்கு. அதோட முடிஞ்சான்னு பார்த்தா இல்லையா, மறுமை நாள் சம்பந்தப்பட்ட தகவல்களும் விரிவா இந்த சூறாவுல இருக்குதாம். பார்க்கலாமா? வாங்க போய் பார்க்கலாம். 206 வசனங்கள் கொண்ட சூரா அல் ஆராஃப். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم صاد. நபியே, இது உம்மீது இறக்கி அருளப்பட்டிருக்கும் வேதமாகும். எனவே இதனை பற்றி உமது உள்ளத்தில் எவ்வித தயக்கமும் ஏற்பட வேண்டாம். சத்தியத்தை மறுப்போருக்கு இதன் மூலம் நீர் எச்சரிக்கை செய்ய வேண்டும். மேலும் இறை நம்பிக்கை கொண்டோருக்கு இது ஒரு அறிவுரையாக திகழ வேண்டும் என்பதற்காகவே இது இறக்கி அருளப்பட்டது. சுப்ஹானல்லாஹ். ஏன் இறக்கப்பட்டது? அல்லாஹ் தஆலா எவ்வளவு தெளிவா சொல்றான் பாருங்க. 8வது செகண்ட் வசனத்துல, நபியே, உன் மீது இது இறக்கப்பட்ட வேதமா இருக்கு. இத பத்தி உங்களுடைய உள்ளத்துல எந்த தயக்கமும் வேண்டாம். சத்தியத்தை மறுக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நீங்க எச்சரிக்கை செய்யணும். இறை நம்பிக்கை கொண்ட மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இதன் மூலம் அறிவுரை சொல்லணும். அதுக்காகத்தான் நான் இறக்கி இருக்கேன் இந்த வேதத்தை அல்லாஹ் சொல்றான். அடுத்து, மக்களே, உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்டவற்றை பின்பற்றுங்கள். மேலும் அவனை விடுத்து வேறு பாதுகாவலர்களை பின்பற்றாதீர்கள். ஆனால் நீங்கள் மிக குறைவாகவே நல்லுரைகளை ஏற்கின்றீர்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா யாரு, அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் நம்பாதீங்க, ஏத்துக்கிறாதீங்க. அவனை விடுத்து வேற பாதுகாவலரை பின்பற்றாதீங்க. ஆனாலும் இவ்வளவு தெளிவா டைரக்டா சொல்லி இருந்தும் நீங்க ரொம்ப கொஞ்சம் பேர் தான்டா ஏத்துக்கிறீங்க இந்த அறிவுரைய, இந்த வழிமுறைய, இந்த தீனுல் இஸ்லாத்த. சுப்ஹானல்லாஹ். யா அல்லாஹ், உன்னுடைய மெர்சி, உன்னுடைய கருணை, உன்னுடைய ரஹ்மத் எங்க மேல எவ்வளவு விசாலமா இருக்கு. அந்த ஏற்றுக்கொண்ட ஈமான் கொண்ட சமுதாயத்துல நாமளும் ஒருத்தரவா இருக்கோம் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், உனக்கே எல்லா புகழும் யா அல்லாஹ். அடுத்ததா,
எத்தனையோ ஊர்களை நாம் அழித்து விட்டிருக்கின்றோம். இரவு நேரத்தில் அல்லது நண்பகலில் துயிலில் ஆழ்ந்திருக்கும் போது திடீரென்று நம்முடைய வேதனை அவர்களை தாக்கியது. ம். அவ்வாறு நம்முடைய வேதனை அவர்களை தாக்கிய போது அவர்களால் எதையும் கூற இயலவில்லை. உண்மையிலேயே நாங்கள் அக்கிரமக்காரர்களாகத்தான் இருந்தோம் என்று கூக்குரலிட்டதை தவிர. ம். எனவே எந்த மக்களிடம் தூதர்கள் அனுப்பப்பட்டார்களோ அந்த மக்களிடம் திண்ணமாக நாம் விசாரணை நடத்துவோம். மேலும் தூதர்களிடமும் தூதுத்துவ கடமையை அவர்கள் எதுவரை நிறைவேற்றினார்கள், மக்களிடமிருந்து என்ன பதில் கிடைத்தது என்பது பற்றி நிச்சயம் விசாரிப்போம். பிறகு நடந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நாம் முழு அறிவுடன் அம்மக்களுக்கு எடுத்துச் சொல்வோம். நாம் எங்கும் மறைந்து போய்விடவில்லை. மேலும் அந்நாளில் சத்தியம் மட்டுமே கணமுடையதாயிருக்கும். எவர்களுடைய நன்மைகளின் எடை கணமாக இருக்குமோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு தெளிவா சொல்லிட்டான். அச்சோ பயமா இருக்குல்ல. எத்தனையோ ஊர்களை நம்ம அழிச்சிருக்கோம். தூங்கி எந்திரிக்க கூட இல்ல. ஒரு சில ஊர்களை பகல்ல அழிச்சிருக்கோம், சில ஊர்களை நைட்ல அழிச்சிருக்கோம். ஆனா இதெல்லாம் அவங்க செஞ்ச அக்கிரமத்தின் காரணமா தான். யாரும் நம்மள இயலாமையில ஆக்கிடல. சரியா? ஆனா அந்த நேரத்துல ஐயோ நாங்க அக்கிரமக்காரர்களா இருந்துட்டோமே, அநியாயம் செஞ்சுட்டோமே, ஈமான் கொண்டிருக்கணுமே, இறை தூதை ஏற்றிருக்கணுமேன்னு புலம்புனதை தவிர கூக்குரல் இட்டதை தவிர அவங்களால எந்த ஒண்ணுமே வேதனையை தடுத்து நிறுத்தவோ எதுவுமே செய்ய முடியல. இருந்தாலும் இந்த மக்களிடம் தூதர்களை அனுப்பியிருக்கோம்ல, அவங்கள்ட்டையும் நம்ம விசாரணை செய்வோம். உங்க தூது செய்தியை கரெக்டா போய் சொன்னீங்களா? அப்ப மக்கள்கிட்ட இருந்து என்ன பதில் கிடைச்சிச்சுன்னு நம்ம விசாரிப்போம். அனைத்தையும் முழு அறிவோட இந்த மக்களுக்கு நம்ம எடுத்து சொல்லுவோம். நாம எதையுமே எங்கேயுமே மறந்துட மாட்டோம். இந்த இடத்துல இந்த மீட்டிங்ல இத பத்தியெல்லாம் உங்களுக்கு நினைவூட்டப்பட்டுச்சுல? கேட்டீங்களா? ஆமா. செஞ்சீங்களா? அப்போ இதுக்கு என்ன பதில் சொல்லுவோம்? அல்லாஹ் தஆலா எவ்வளவு அழகா கேக்குறான். எனக்கு இது நினைச்சாவே பயமா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே ரஹ்மானே யா அல்லாஹ் நீ சாட்சியா இருக்கிற யா அல்லாஹ். யா அல்லாஹ் கேட்கக்கூடிய உன்னுடைய ஒவ்வொரு கட்டளையும் அழகான முறையில் செயல்படக்கூடிய மக்களா எங்களை ஆக்குவை யா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் பேருக்கு புகழுக்கு எந்த ஒண்ணையும் செய்வதிலிருந்து எங்கள் அனைவரையும் பாதுகாத்தருள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் முழுமையாக உன்னுடைய வார்த்தையை, உன்னுடைய வேதத்தை படித்து அதை விளங்கி எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் செயல்படக்கூடிய மக்களாக ஆக்கி எங்களிடமிருந்து இந்த அமல்கள் எல்லாம் நீ ஏற்றுக்கொள் யா அல்லாஹ், பொருந்திக் கொள் யா அல்லாஹ். ஆமீன். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்றங்க, நிச்சயமா அந்த நாள்ல யார் சத்தியத்தோட வருவாங்களோ, நல்ல அமல் செஞ்சு வருவாங்களோ அவங்களுடைய செயல்கள் தான் கனமானதா இருக்கும். யார் அவங்கதான் வெற்றியாளர்களா இருப்பாங்க அப்படிங்கிறதையும் அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த இடத்துல பல ஹதீஸ்கள் நமக்கு கோட் பண்ணியிருக்காங்க இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ். நீங்க இந்த சூரா அராஃப் போய் எடுத்து படிச்சு பாருங்க. எவ்வளவு விஷயம் இருக்குன்னு நான் இத காலையில பார்த்துட்டு இருக்கேன்ல, இந்த ஹதீஸ சொல்லலாமே, இது நல்லா இருக்குமே. ஏன்னா இந்த இடத்துல இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அ அவங்கள பற்றிய ஹதீஸ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. சோ அப்ப அந்த மாதிரி எல்லாம் நம்ம தப்சீர் எடுத்து படிக்கக்கூடியவர்களா இருக்கணும். ஏன்னா அது நமக்கு ரொம்ப ஒரு அழகான ஒரு பூஸ்டா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்போ யார் வெற்றி உடையவர்கள்? யாரு சத்தியத்தை ஏற்று நல்ல அமல்கள் செஞ்சு நன்மைகளோட வருவாங்களோ, யாருடைய நன்மை கனமானதா இருக்குமோ அவங்கதான் வெற்றியாளர்களா இருக்க முடியும். யா அல்லாஹ் எங்களுடைய அமல்கள் எல்லாம் கனமானதா ஆக்கி வை யா அல்லாஹ். வெற்றியாளர்கள் கூட்டத்தில் சேர்த்து வை யா அல்லாஹ். ஆமீன். அடுத்தமா மேலும் எவர்களுடைய நன்மைகளின் எடை இலேசாக இருக்குமோ அவர்கள்தான் தங்களை தாங்களே இழப்பிற்குள்ளாக்கிக் கொண்டவர்கள். காரணம் அவர்கள் நம்முடைய வசனங்களுடன் அக்கிரமமாக நடந்து நாம் பூமியில் உங்களை அனைத்து அதிகாரங்களுடனும் வாழச் செய்தோம். மேலும் அங்கே உங்களுக்கு வாழ்க்கை சாதனங்களை அமைத்து தந்தோம். ஆயினும் நீங்கள் மிக குறைவாகவே நன்றி செலுத்துகின்றீர்கள். நாம் உங்களை படைத்து பிறகு உங்களுக்கு உருவம் கொடுத்தோம். பின்னர் ஆதமுக்கு சிரம் பணியுங்கள் என வானவர்களுக்கு கட்டளையிட்டோம். இக்கட்டளைக்கேற்ப அவர்கள் அனைவரும் சிரம் பணிந்தார்கள். ஆனால் இப்லீஸை தவிர அவன் சிரம் பணிவோரில் ஒருவனாய் இருக்கவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விஷயத்துக்கு வந்துட்டானா? அல்லாஹ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மேல உள்ள வசனங்கள்ல யாருடைய நன்மை இடத்திட்டு லேசா இருக்குமோ அவங்க இழப்புக்கு காரணமானவங்க. யாரு இடைத்தட்டு லேசா இருக்கிறவங்க தெரியுமா? நம்முடைய வசனங்களை பொய்யாக்கி அக்கிரமமா நடந்துகிட்டவங்க. யா அல்லாஹ் உன்னுடைய வசனங்களை நிராகரிக்கிறதுல இருந்தும், பொய்ப்படுத்துவதில இருந்தும், நன்மையின் இடைத்தட்டு லேசாவதிலிருந்தும் எங்கள் அனைவரையும் பாதுகாத்தருள்வாயாக யா அல்லாஹ். அடுத்து அல்லாஹ் தஆலா இந்த பூமியில நீங்க அனைத்து அதிகாரங்களோட உங்களை வாழ செஞ்சிருக்கிறோம்.
வாழ்க்கை சாதனங்களையும் நம்ம கொடுத்திருக்கிறோம். இருந்தாலும் நீங்க ரொம்ப குறைவா நன்றி செலுத்துறீங்க. எவ்வளவெல்லாம் அல்லாஹ் குடுத்திருக்கான். வீட்ட குடுத்து, வாசல் குடுத்து, குடும்பத்த குடுத்து, பிள்ளைகள குடுத்து, உணர்வ குடுத்து, ஆரோக்கியத்த குடுத்து. சுப்ஹானல்லாஹ்! இன்னும் லிஸ்ட் போட்டுக்கிட்டே போகலாம். அப்போ ஒவ்வொன்னுக்கும் நம்ம என்ன செய்யணும்? ஒரு தண்ணி குடிச்சா கூட, ஒரு உட்கார்ந்தா கூட நான் சின்ன பிள்ளையா இருக்கையில, அ எங்க ஊர்ல வந்து நெறைய தப்லீக் ஜமாத் இருக்கிறாங்க. அப்ப அது ஒரு வீட்ல வச்சு நடத்துவோம். அங்க ஒரு சிஸ்டர் அல்ஹம்துலில்லாஹ் அவங்க அல்லாஹ்வின் பக்கம் சென்றுட்டாங்க. யா அல்லாஹ் அவருடைய கபரை விசாலமாக்கி, அவருடைய அமல்கள் எல்லாம் பொருந்திக் கொள்வாக. அப்ப அங்க ஒரு பெரிய மனுஷி இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, நீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு உட்கார இல்ல, எந்திரிக்க இல்ல. ஒவ்வொரு மூச்சு உடையிலயும் அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்ன்னு சொல்லுங்க. ஏன்டா ஒவ்வொரு மூச்சும் அல்லாஹ் நமக்கு குடுத்த மிகப்பெரிய மெர்சி அப்படிங்கிற மாரி பாருங்களேன். இந்த வசனத்த படிக்கையில அவங்களுடைய நினைவு வருது. ஏன்னா அந்த அளவுக்கு அப்படியே அல்லாஹ்வுக்கு நம்ம தேங்க்ஸ் பண்ணக்கூடியவர்களா இருக்கணும். நன்றி செலுத்தக்கூடியவர்களா இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிக் குடுத்தாங்க. என் சின்ன வயசுல பதிஞ்ச விஷயம் இது. அல்ஹம்துலில்லாஹ். ஆனா அல்லாஹ் தஆலாவும் சொல்றான் பாருங்க. நான் உங்களுக்கு இந்த பூமியில எவ்வளோ அதிகாரமா, சந்தோஷமா வாழ்றதுக்கு வாழ்க்கை சாதனங்களை எல்லாம் அமைச்சு நான் உங்கள குடுத்துருக்கேன். ஆனா நீங்க ரொம்ப குறைவா நன்றி செலுத்துறீங்களே! நம்ம அப்படிப்பட்ட அடியார்களா இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியார்களா நம்ம இருக்கணும். நம்ம குடுத்த ஒவ்வொரு நியமத்துக்கும் நம்ம நன்றி உள்ளவர்களா இருக்கணுங்கிறது இத நினைவூட்டக்கூடிய ஒரு வசனம். அதுக்கு அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதன் படைக்கப்பட்ட விதத்த பத்தி சொல்றான். உங்கள நான் தான் படைச்சேன். உங்களுக்கு உருவத்த குடுத்தேன். உங்கள மேன்மைப்படுத்தினேன். எந்த இடத்துல? ஆதமுக்கு சிரம் பணியுங்கன்னு சொன்னப்போ, எல்லாரும் சிரம் பணிஞ்சாங்க. இப்லீஸை தவிர. அவன் சிரம் பணிவோர்களா, கட்டளைக்கு கட்டுப்படக்கூடியவனா இல்ல. ஏன்? படிங்க பிஷ்ரா. சிரம் பணியும்படி நான் உனக்கு கட்டளையிட்ட போது அதை செய்ய விடாமல் உன்னை தடுத்தது எது என்று இறைவன் கேட்டான். அதற்கு இப்லீஸ், நான் அவரை விட உயர்ந்தவன். நீ என்னை நெருப்பிலிருந்து படைத்தாய், அவரை களிமண்ணிலிருந்து படைத்தாய் என்று பதில் கூறினான். இப்ப இங்க என்ன வந்துருச்சு? எதிர்த்து பேசுறது வந்துருச்சா? ஈகோ வந்துருச்சா? பொறாம வந்துருச்சா? என்னென்னவெல்லாம் வருது பாருங்க. அடுத்ததா. அதற்கு அல்லாஹ் கூறினான், நீ இங்கிருந்து கீழே இறங்கிவிடு. இங்கு பெருமை அடிக்க உனக்கு உரிமை கிடையாது. நீ வெளியேறிவிடு. ஏனெனில் தமக்கு தாமே இழிவை தேடிக் கொண்டவர்களில் திண்ணமாக நீயும் ஒருவனாகி விட்டாய். இபிலிஸ் இவ்வாறு வேண்டினான், இவர்கள் அனைவரும் திரும்ப எழுப்பப்படும் நாள் வரையிலும் எனக்கு அவகாசம் அளிப்பாயாக. அதற்கு நீ அவகாசம் அளிக்கப்பட்டவர்களில் ஒருவனாவாய் என்று அல்லாஹ் கூறினான். இப்ப பாருங்க, அல்லாஹ் தஆலா ஏன்டா நீ பணியல அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொல்றான் பாருங்க, நீ என்னைய நெருப்புல படைச்ச, இவர களிமண்ல படைச்சிருக்க. அப்ப பெருமை. நான் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன். அப்ப இந்த பெருமை வர்றது எங்க கொண்டு போய் விடும்? சிறுமையில கொண்டு போய் விடும். இழிவுல கொண்டு போய் விடுங்கிறது நமக்கு அழகா தெளிவா தெரியுதா? சுப்ஹானல்லாஹ். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்றான், அப்படின்னா நீ வந்து பெருமை அடிச்சுக்கிட்டு இங்க இருக்கிறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இதுல இருந்து வெளியேறிரு. அப்படின்னு சொல்லி தமக்கு தாமே இழிவ தேடிக் கொண்டவர்கள்ல நீயும் ஒரு ஆள் ஆயிட்ட, போயிடுங்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஆனா இப்லீஸ் சொல்றான், எல்லாரையும் நீ திருப்பி கொண்டுகிட்டு வருவேல. சோ கரு இங்க விளங்குது பாத்தீங்களா? இதனுடைய அழகான ஒரு அந்த ஹிஸ்டரி. அப்போ அதுவரைக்கும் நீ எனக்கு அவகாசம் குடு யா அல்லாஹ். நான் போறேன். ஆனா எனக்கு ஒரு அவகாசத்த குடுன்னு கேட்கிறான். சரி, ஓகே. உனக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டவள்ல ஒருத்தர் ஆயிட்டேன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இப்லீஸ் என்ன கேட்கிறான்? படிங்க பிஷ்ரா. அதற்கு இப்லீஸ் கூறினான், என்னை நீ வழிகேட்டில் ஆழ்த்திய காரணத்தால் திண்ணமாக நானும் மனிதர்களை உன்னுடைய நேரான வழியில் செல்ல விடாமல் தடுப்பதற்காக தருணம் பார்த்து கொண்டிருப்பேன். பிறகு அவர்களின் முன்னாலும் பின்னாலும் வலப்புறமாகவும் இடப்புறமாகவும் அவர்களிடம் வந்து சுற்றி வளைத்துக் கொள்வேன். மேலும் அவர்களில் பெரும்பாலோரை நன்றி செலுத்துவோராக நீ காண மாட்டாய். அதற்கு அல்லாஹ் கூறினான், நீ இழிந்தவனாகவும் விரட்டப்பட்டவனாகவும் இங்கிருந்து வெளியேறிவிடு. உன்னையும் அவர்களிலிருந்து உன்னை பின்பற்றுகின்றவர்கள் அனைவரையும் நரகில் போட்டு நிரப்புவேன். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சொல்றான்? நீ உனக்கு அவகாசம் கொடுத்துட்டேன். நீ போ அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்றான் பாருங்க, நீ என்னை மேல கோவப்பட்டேல்ல, நான் வந்து உன்னுடைய கோபத்துக்கு ஆளாயிட்டான்ல, இதே மாதிரி இந்த மனிதர்கள் எல்லாரையும் நேர்வழியில போக விடாம தருணம் பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான், அவனுக்கு முன்னால பின்னால வலப்புறமா இடப்புறமா எல்லா பக்கமும் வளைச்சுக்கிருவேன். நீ யா அல்லாஹ்,
நீ இந்த மனிதனை, பெரும்பாலான மனிதனை நன்றி செலுத்தவோனா பார்க்க மாட்டேன் அப்படின்னா அவன் எந்த அளவுக்கு நம்ம கிட்ட முயற்சி பண்ணுவான், எவ்வளவுக்கு வழி கிடப்பான், எவ்வளவு மோசமானவனா இருக்கிறான் பாருங்களேன். இந்த இடத்துல எல்லாம் சொல்லும் போது நிறைய ஹதீஸ்களை நமக்கு கொடுக்குறாங்க. எப்படியெல்லாம் அவன் வழி கெடுப்பான்டா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா ஒரு ஹதீஸ்ல இருந்து சொல்றாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அவன் முன்னால இருந்தும் பின்னால இருந்தும் வலப்புறத்துல இருந்தும் இடப்புறத்துல இருந்தும் நிச்சயமா நான் அவங்கள கெடுப்பேன் அப்படிங்கிறதுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லக்கூடியது. நான் அவங்களுக்கு முன்னால வருவேன் அப்படின்னு சொன்னா மறுமை விஷயத்துல அவங்களுக்கு முன்னாடி நான் சந்தேகத்தை ஏற்படுத்துவேன். அவங்களுக்கு பின்னால இருந்து வருவேன்டா அவங்க உலக விஷயத்துல அவங்களுக்கு ஆர்வத்தை கொடுப்பேன். அவங்க வலப்புறத்துல இருந்து வருவேன்னு சொன்னா அவங்களுக்கு மார்க்க விஷயத்துல அவங்களுக்கு குழப்பத்தை உண்டாக்குவேன். அவங்களுடைய இடப்புறத்துல இருந்து வருவேன் அப்படின்னு சொன்னா அவங்களோட பாவங்கள் மீது அவர்களுக்கு மோகத்தை உண்டாக்குவேன் அப்படிங்கிற பொருள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செய்தி தஃப்சீர் தபரியில வருதுன்னு சொல்லிட்டு இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ஹதீஸ்கள்ல இந்த இடத்துல ஷைத்தான் இருந்து நம்ம அந்த இடத்துல பாதுகாப்பு தேடணும், எப்படியெல்லாம் அவன் பண்ணிட்டு வந்திருக்காங்கிறதுக்கு சொல்றாங்க. நம்ம அதனால எல்லா நேரத்திலயும் ரொம்ப கவனமாவும் பாதுகாப்பாவும் நம்ம இருக்கணும். அந்த இடத்துல பாதுகாப்பு தேடுறி. ஏன்னா அல்லாஹ் தாலா சொல்றான், நீ இங்க இழிந்தவனா விரட்டப்பட்டுட்ட, வெளியேறிடு. அவங்கள உன்னை பின்பற்றவர்களை நரகத்துல போட்டு நிரப்புவேன் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்றான். அடுத்து என்ன சொல்றாங்கிறத பார்ப்போம். படிங்க. மேலும் ஆதமே, நீரும் உம்முடைய மனைவியும் இச்சுவனத்தில் தங்கியிருங்கள். நீங்கள் விரும்பிய இடத்தில் விரும்பியதை புசியுங்கள். ஆனால் இம்மரத்தின் அருகில் நெருங்காதீர்கள். அவ்வாறு நெருங்கினால் நீங்கள் இருவரும் அக்கிரமக்காரர்களில் சேர்ந்து விடுவீர்கள். ஆனால் அவ்விருவரை விட்டும் பரஸ்பரம் மறைந்திருந்த அவர்களின் வெட்கத்தலங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக ஷைத்தான் அவர்களின் உள்ளங்களில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினான். மேலும் இவ்வாறு கூறினான், உங்கள் இறைவன் இம்மரத்தின் அருகே செல்லக்கூடாது என்று உங்கள் இருவரையும் தடுத்ததற்கான காரணம், நீங்கள் இருவரும் வானவர்கள் ஆகிவிடக் கூடாது அல்லது உங்களுக்கு நிரந்தர வாழ்வு கிடைத்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான். சுப்ஹானல்லாஹ். என்ன விஷயத்த முதல்ல போய் சொல்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இங்க வாங்கப்பா, நீங்க 2 பேரும் இந்த சொர்க்கத்துல எங்க வேணாலும் போங்க, விரும்பினதை சாப்பிடுங்க, விரும்பின மாதிரி இருக்கீங்க. இந்த ஒண்ணுதான் உங்களுக்கு முதல். இந்த மரத்தை மட்டும் நீங்க போய் நெருங்காதீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு நீங்க அப்படி போயிட்டீங்கன்னா அநியாயம் செஞ்சவங்கள ஆயிருவீங்க எப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ் அவங்க 2 பேரும் சந்தோஷமா தான் இருக்கிறாங்க. ஆனா சபதம் விட்டுட்டு வந்தவன் சும்மா இருந்தானா? அங்க போங்கன்னே அவன் சொல்லல. நீங்க அந்த மரத்துக்கிட்ட போங்க, அதெல்லாம் நல்லது. ஏன் போக வேணாம் சொன்னான் தெரியுமா? தஃப்சீர் இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சான். நீங்க அங்க போனா மலக்காயிருவீங்க, நீங்க நிரந்தரமா இங்கேயே தங்கிருவீங்கிறதுனாலதான் அல்லாஹ் போக வேணாம்னு சொல்லியிருக்கான். அப்ப நம்ம எல்லாரும் என்னத்த அவசப்படுவோம்? நம்ம நிரந்தரமா தங்கணும், இந்த சொர்க்கம் எவ்வளவு அற்புதமா இருக்கு, அழகா இருக்கு, மலக்கு ஆளா அந்த மாதிரியா நம்ம ஆயிருவோம் அப்படிங்கிற ஒரு ஆசையத்தான் உண்டு பண்ணணும். 2வது, இந்த ஆசையின் காரணமாக என்ன நடக்குது? அவங்க வெட்கத்தலங்களை மறைச்சு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அவங்கள பரிபூர்ணமா வச்சிருக்கான். அப்ப அவங்களுடைய ஆடைகளை கலட்டுறதுக்கான வேலைய செஞ்சான். அப்ப இன்னைக்கு அறையும் குறையுமா திரியறவங்க எல்லாம் எந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க? இந்த வசனம் நமக்கு சொல்லி கொடுக்குதா? சுப்ஹானல்லாஹ். அப்போ அடுத்து மேலும் அவன் அவர்களிடம் சத்தியம் செய்து கூறினான், நான் உங்கள் இருவருக்கும் உண்மையான நலம் நாடுபவன் ஆவேன். இவ்வாறு அவ்விருவரையும் ஏமாற்றி படிப்படியாக தன் வசப்படுத்தினான். கடைசியில் அவர்கள் அம்மரத்தின் கனியினை சுவைத்ததும் அவர்களின் வெட்கத்தலங்கள் பரஸ்பரம் அவர்களுக்கு வெளிப்பட்டு விட்டன. பிறகு அவர்கள் தங்கள் உடல்களை சுவனத்தின் இலைகளால் மூடிக்கொள்ளலாயினர். அப்போது அவர்களின் இறைவன் அவர்களை அழைத்து கூறினான், இம்மரத்தின் அருகில் செல்வதை விட்டு உங்கள் இருவரையும் நான் தடுக்கவில்லையா? மேலும் ஷைத்தான் உங்களின் வெளிப்படையான பகைவன் என்றும் நான் உங்களுக்கு கூறவில்லையா? சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அங்கேயே கூப்பிட்டு கேக்குறான் பாத்தீங்களா விஷா? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அவன் என்ன செய்யறான்? அவங்களுடைய ஆடைகளை களைவதற்காக, அவங்களுடைய வெட்கத்தலங்களை வெளிப்படுத்துறதுக்காக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போய் சத்தியம் செஞ்சு சொல்றான், நான் உங்க 2 பேருக்கும் நல்லது சொல்லக்கூடியவனா இருக்கேன், சும்மா கூட சொல்லல. அப்ப சத்தியமிட்டு சொல்றவங்க சொல்ற விஷயமெல்லாம் உண்மையா? அநியாயக்காரர்களா, பொய்யை பேசக்கூடியவர்களா, வழிகேட்டுல இருக்கக்கூடியவங்க சத்தியம் பண்ணி சொன்னா நம்பிடலாமா? நம்ப கூடாது.
அல்லாஹ் இந்த ஷைத்தான்களை விட்டு நீ பாதுகாத்தரலையா அல்லாஹ். அப்ப அந்த 2 பேரையும் உடனே ஏமாத்தவளா இல்லையா, உடனே பாமா அவங்களும் ஏமாந்து போயிரல. படிப்படியா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமா போய் சொல்லி அவன் பக்கம் இழுத்துட்டான். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி மாத்தக்கூடிய நண்பர்கள் மூலமா இருக்கலாம், குடும்பத்தார்கள் மூலமா இருக்கலாம், அது இன்டர்நெட் மூலமா இருக்கலாம், எந்த பக்கமாவும் இருக்கலாம். நம்ம கொஞ்சமும் அவனுடைய ஏவல்களை விட்டு கட்டளைகளை விட்டு விலகிடக்கூடாது. விலகுனா என்ன ஆயிரும், மிகப்பெரிய மோசத்துக்கு ஆளாயிருவோங்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப அவன் கொஞ்சம் கொஞ்சமா ஏமாத்தி ஒரு வழியா மரத்தை நெருங்கி சாப்பிட வச்சுட்டான். டார்கெட் முடிஞ்சா. அப்போ அந்த இப்லீஸோட வழித்தோன்றல்ல வந்தவங்க எப்படி இருப்பாங்க இன்னும் இந்த துனியாவுல, யா அல்லாஹ் நீ எங்களுக்கு பாதுகாத்தரலையா அல்லாஹ். அதுக்கடுத்து அவங்களுடைய விளக்கத்தலங்கள் வெளியாயிருச்சு. அப்பதான் அவங்க யோசிக்கிறாங்க, அடாடா எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சுட்டோம், இப்படி மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தோட இலைகளை பிடிச்சு தன்னுடைய மானத்தை மறைக்க பாக்குறாங்க. அப்பதான் அல்லாஹ் கூப்பிடுறான், ஆதமே எங்க ஓடுறீங்க, என்னத்த மறைக்கிறீங்க, உங்கள்ட்ட நான் சொல்லலையா, அது பக்கத்துல கூட போகாதீங்கன்னு சொல்லலையா. அது மட்டும் இல்ல, உங்க 2 பேருக்கும் அவன் வெளிப்படையான பகைவன், இவன் உங்களோட எதிரி, இவன் பேச்ச கேட்காதீங்கன்னு சொல்லி உங்களுக்கு அனுப்பலையா, என்னப்பா செய்றீங்கன்னு கூப்பிட்டு அல்லாஹ் கேக்குறான். சொல்லுங்க மிஷா. அதற்கு அவர்கள் இருவரும் கூறினார்கள், எங்கள் இறைவனே, எங்களுக்கு நாங்களே அக்கிரமம் செய்து கொண்டோம். எங்களை நீ மன்னித்து எங்களுக்கு கிருபை செய்யாவிடில் நிச்சயமாக நாங்கள் இழப்பிற்குரியவர்களாகி விடுவோம். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. நான் உங்களுக்கு சொல்லலையா அப்படின்னு கேட்கையில, யா அல்லாஹ் நாங்க என்ன செய்வோம், நாங்க மறந்துட்டோமே, நாங்க இது. ஆனா அவங்க இப்படி கேட்கல, யா அல்லாஹ் நீ உன்னுடைய விதி, அதனாலதான் நாங்க கிட்டத்துல போனோம், அதனாலதான் நான் சாப்பிட்டோம், அப்படி சொல்லல. அவன் சொல்லிட்டான், இவன் உங்களுக்கு வெளிப்படையான பகைவன், நீங்க இங்க போனா அக்கிரமம் செஞ்சவங்களா ஆயிருவீங்க. அப்ப இவங்க தானே மறந்துட்டாங்க, இவங்க தானே இவங்களுக்கு நீங்க அவங்களே அநியாயம் செஞ்சுக்கிட்டாங்க. உடனே அவங்க சொல்றாங்க, சரணடைஞ்சிடறாங்க, யா அல்லாஹ் நாங்க எங்களுக்கு நாங்களே அக்கிரமம் செஞ்சுட்டோம், நாங்க மறந்துட்டோம், எங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ், நீ கெர்ப செய்யாட்டி நாங்க இழப்புக்கு ஆளாயிருவோம் யா அல்லாஹ் அப்படின்ட்டு. ஆனா ஷைத்தான் என்ன செஞ்சான், ஏன்டா சஜிதா செய்யல அப்படின்னு கேட்கல, சாரி எனக்கு அவனை பார்த்தா இப்படி இருந்துச்சு அதனால அப்படின்னு ஏதாவது சாரி சொன்னானா, எஸ்கியூஸ் சொன்னானா, பெருமைப்படுத்தான். நான் உயர்வு அவன் தாழ்வுன்ற சொல்லிட்டான், பேசினான். இதுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஷைத்தானுக்குரிய மிகப்பெரிய டிஃப்ரெண்டான ஒரு விஷயம். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான், சோ அப்படியா அப்படின்னு கேட்டு அல்லாஹ்வே கத்து கொடுக்குறான். அடுத்ததா அதற்கு இறைவன் கூறினான், நீங்கள் இறங்கி விடுங்கள், நீங்கள் ஒருவருக்கொருவர் பகையவர்கள் ஆவீர்கள். மேலும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை பூமியில் உங்களுக்கு தங்குமிடமும் வாழ்க்கை சாதனங்களும் உள்ளன. மேலும் கூறினான், நீங்கள் அங்கேயே வாழ்ந்து அங்கேயே மரணம் அடைவீர்கள். பின்னர் அங்கிருந்தே நீங்கள் வெளிக்கொணரப்படுவீர்கள். ஆதத்தின் மக்களே, உங்களுடைய வெட்கத்தலங்களை மறைப்பதற்காகவும் உங்கள் உடலுக்கு பாதுகாப்பாகவும் அலங்காரமாகவும் இருக்கக்கூடிய ஆடைகளை நாம் உங்களுக்கு அருளி இருக்கின்றோம். ஆயினும் தக்குவா என்னும் ஆடையே மிகச்சிறந்த ஆடையாகும். இது அல்லாஹ்வின் சான்றுகளில் ஒரு சான்றாகும். இதன் மூலம் மக்கள் நல்லுணர்வு பெறக்கூடும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. சரி, ஓகே, இப்ப நீங்க சரணடைஞ்சிட்டீங்க. அல்லாஹு தாலா வேற இடத்துல அந்த வசனங்களையும் கற்றுக் கொடுக்குறான். இதுதான் தௌபாவுக்குரிய வசனம், இது இப்ப இத சொல்லி நீங்க மன்னிப்பு தேடுங்கன்னு அல்லாஹ் மன்னிக்கிறான். ஆனாலும் என்ன செய்ய முடியாது. சோ நீங்க இந்த ப்ராஜெக்ட்ல உள்ள ஒரு விஷயத்துல இருந்து வெளியாயிட்டீங்க. இனிமேல அந்த ப்ராஜெக்ட் படி நீங்க வரணும்டா வேற ஒரு ரூட்ல தான் வரணும். அப்போ நீங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரிகளா பகைவர்களா பூமிக்கு இறங்குங்க. நீங்க அங்கதான் உங்களுக்கு வாழ்க்கை வசதிகள் எல்லாம் இருக்கு. நீங்க அங்கேயே வாழ்ந்து அங்கேயே மறைஞ்சு அங்க இருந்தே நீங்க வெளிக்கொணரப்படுவீர்கள். ஆனால் நீங்கள் இந்த உங்களுடைய தாயத்துக்கு திரும்ப வரலாம். எப்ப வரலாம், அல்லாஹால வேற வேற வசனங்கள்ல சொல்லி காட்டுப்பான் இல்லையா, என்னுடைய இருந்து வழிகாட்டுதல் வரும், என்னிடமிருந்து நேர்வழி வரும். அதை யாரெல்லாம் பின்பற்றி அதன்படி வாழ்றீங்களோ உங்களுடைய தாயத்துக்கு மீண்டும் ரிட்டர்ன் வரலாங்கிறதையும் அல்லாஹால சொல்லுவோம். சொல்லிட்டு, ஆதமுடைய மக்களே, உங்களுடைய வெட்கத்தனங்களை உங்களுடைய மானத்தை மறைக்கிறதுக்காகவும் உங்க உடலுக்கு பாதுகாப்பாகவும் உங்களுக்கு அலங்காரமாகவும் நாடைய கொடுத்திருக்கேன்.
சுப்ஹானல்லாஹ். இந்த ஆடையில சிறந்த ஆடை எது தெரியுமா? அல்லாஹ்வை அஞ்சக்கூடியது, அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடியது, அவனுக்கு வழிபடக்கூடியது, அவனுடைய அச்சத்தோட சிறந்த செயல்களை செய்யறதுதான் சிறந்த ஆடை. அது என்னுடைய சான்றுல ஒண்ணா இருக்கு. நீங்கள் நல்ல உணர்வு பெறணுங்கிறதுக்காக நான் இதையெல்லாம் உங்களுக்கு அழகா சொல்லி காட்டுறேன்னு அல்லாஹ் சொல்றான். இதுக்கெல்லாம் ஏராளமான விளக்கங்களும், ஹதீஸ்களும், வேற நிறைய அந்த ஷைத்தானோட அந்த நடந்த சம்பவங்களும் இப்னு கசீர்ல நிறைய விளக்கங்கள் கொடுத்திருக்காங்க. எடுத்து படிச்சு பாருங்க. இன்னும் நிறைய விளக்கங்களை படிச்சுக்கலாம். அடுத்து பிஷ்ரா. ஆதத்தின் மக்களே, எவ்வாறு ஷைத்தான் உங்கள் தாய் தந்தையரை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றினானோ, மேலும் அவர்களுடைய வெட்கத்தலங்களை பரஸ்பரம் வெளிப்படுத்திட வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய ஆடைகளை களைந்தானோ, அவ்வாறு மீண்டும் உங்களை அவன் குழப்பத்தில் ஆழ்த்திவிட வேண்டாம். நீங்கள் பார்க்க முடியாத இடத்திலிருந்து அவனும் அவனுடைய நண்பர்களும் உங்களை பார்க்கின்றார்கள். திண்ணமாக இறை நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்கு இந்த ஷைத்தான்களை நண்பர்களாய் நாம் ஆக்கியுள்ளோம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எவ்வளவு அழகா ஆதமுடைய மக்களே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நமக்கு இவ்வளவு தெளிவா சொல்றானே, நிஜமா இது நம்ம படிச்சா நமக்கு புரியுமா புரியாதா? பிஷ்ரா நீங்க சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ், தெளிவா புரியக்கூடியதா இருக்கு. அல்லாஹ் தஆலா தெளிவா கூப்பிட்டு சொல்றான், உங்களுடைய தாய் தந்தைய சொர்க்கத்துல இருந்து வெளியேற்றி, வெட்கத்தலங்களை வெளிப்படுத்தி, ஆடைகளை களைந்து, குழப்பத்துல ஆளாக்கி, அங்கிருந்து வெளியேற்றது மாதிரி உங்களையும் வெளியேற்ற வேணாம். உங்களுடைய ஆடைகளை களைய வேணாம். உங்களை மானக்கேடான விஷயத்துல குழப்பத்துல ஆழ்த்த வேண்டாம். நீங்க கவனமா இருங்க. நீங்க அவங்கள பார்க்க முடியாது. ஆனா அவனும் அவனுடைய நண்பர்களும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க வழி கெடுக்கிறதுக்கு. அதனால இறை நம்பிக்கையாளர்களை ஒரு நாளும் வழிகெடுக்க முடியாது. இறை நம்பிக்கை கொள்ளாத மக்களுக்கு அவர்களையெல்லாம் நண்பர்களா தோழர்களா ஆக்கியிருக்கோம். அதனால நீங்க விழிப்போட இருங்க, கவனத்தோட இருங்க. நீங்க என்னுடைய வசனத்தோடையும் வழிகாட்டுதலோடையும் வாழக்கூடியவர்களா இருங்கன்னு நான் சொல்றேன். அடுத்ததா அவர்கள் ஏதேனும் மானக்கேடான செயலை செய்தால் இப்படித்தான் எங்கள் மூதாதையர் வாழக் கண்டோம் என்றும், இவ்வாறு செய்யுமாறு அல்லாஹ் எங்களுக்கு கட்டளையிட்டான் என்றும் கூறுகின்றார்கள். நீர் கூறும், அல்லாஹ் மானக்கேடானவற்றை செய்யும்படி எப்போதும் கட்டளையிடுவதில்லை. எவற்றை குறித்து அவை அல்லாஹ் கூறியவை தானா என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்களோ, அந்த விஷயங்களையா அல்லாஹ்வின் மீது ஏற்றிச் சொல்கின்றீர்கள். நபியே, அவர்களிடம் நீர் கூறும், என் அதிபதி நீதியை கடைபிடிக்குமாறு கட்டளையிட்டுள்ளான். மேலும் அவனது கட்டளைதான் ஒவ்வொரு வழிபாட்டிலும் நீங்கள் முன்னோக்கும் திசைகளை சரியாக அமைத்துக் கொள்ளுங்கள். மேலும் தீனை நெறியை அவனுக்கே உரித்தாகிய வண்ணம் அவனை அழையுங்கள். அவன் உங்களை இப்பொழுது எவ்வாறு படைத்திருக்கின்றானோ அவ்வாறே நீங்கள் மீண்டும் படைக்கப்படுவீர்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப தெளிவா சொல்லிட்டான். யாராச்சும் மானக்கேடான செயலை செஞ்சுட்டு எங்களுடைய மூதாதையர்கள் இப்படித்தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்களே, உங்களுடைய மூதாதையர்களுக்கு அல்லாஹ் தஆலா மானக்கேடானதை செய்யறதுக்கா சொல்ல கொடுத்தான்? அல்லாஹ் ஒரு நாளும் கெட்டதை சொல்லி கொடுக்கவே மாட்டான். அதனால நீங்க என்ன செய்யுங்க, அறியாத மக்களா இருக்கிறீங்க. இந்த விஷயங்கள்ல அல்லாஹ் மேல பொய்ய சொல்லாதீங்க. நீங்க மானக்கேடானதை கேவலமானதை செஞ்சுட்டு அல்லாஹ்வின் மீது பொய்யை கூறாதீங்க அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லிட்டு நபி இந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க, என்னுடைய அதிபதி நீதியை கடைபிடிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கான். ஒவ்வொரு வழிபாட்டிலும் நீங்க உங்களுடைய முன்னோக்கக்கூடிய திசைகளை நீங்க சரியா அமைச்சுக்கங்க. அதுதான் உங்களுக்கு அழகானதா இருக்கும். அழகானின் பக்கம் அலையுங்க அப்படிங்கறத அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறான். நீங்க மீண்டும் அவன்கிட்ட தான் வரக்கூடியவர்களா இருக்கிறீங்க. நீங்க மௌத்தா போயிட்டா அதோட மண்ணோட மண்ணா மக்கி ஒண்ணுமில்லாம போயிருவீங்கன்னு இல்ல, மீண்டும் படைக்கப்படுவீர்கள். அவன் முன்னால் ஒன்று சேர்க்கப்படுவீர்ங்கிற சிந்தனையோட வாழுங்கிறத அல்லாஹ் சொல்றான். அடுத்து ஒரு கூட்டத்தாரை அவன் நேர்வழிப்படுத்தி விட்டான். மேலும் மற்றொரு கூட்டத்தார் மீது வழிகேடு விதிக்கப்பட்டு விட்டது. ஏனெனில் அவர்கள் அல்லாஹ்வை விடுத்து ஷைத்தான்களை உதவியாளர்களாக்கி கொண்டிருக்கின்றார்கள். மேலும் திண்ணமாக நாம் நேர்வழியில் இருப்பதாக கருதி கொண்டிருக்கின்றார்கள். ஆதமுடைய மக்களே, ஒவ்வொரு தொழுகையின் போதும் உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள். மேலும் உண்ணுங்கள், பருகுங்கள், ஆனால் விரயம் செய்யாதீர்கள். திண்ணமாக அல்லாஹ் விரயம் செய்வோரை நேசிப்பதில்லை. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ப ஒரு கூட்டத்தாருக்கு நேர்வழிப்படுத்திட்டாண்டா, மேலும் மற்றொரு கூட்டத்தாரு வழிகேட்டில் விதிக்கப்பட்டது. அதாவது யாருக்கு அல்லாஹ் நேர்வழியை கொடுத்தானோ அவங்க அழகான முறையில செயல்படுறாங்க. தீமையின் பக்கம் போனவங்க அந்த வழியில போறாங்க. அல்லாஹ்வை விட்டு
ஷைத்தான்களை யார் உதவியாளர்களா ஆக்கி கொண்டாங்களோ அவங்களுக்கு நேர்வழிங்கிறதே கிடையாது. இதை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதெல்லாம் சொல்லிட்டு, அல்லாஹ் உங்களை குழப்பத்தில் ஆக்குறது இல்ல, மானக்கேடான செயல்களை செய்ய சொல்றது இல்ல. அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழியை நாடுறான், நீதியானதை கடைபிடிக்குமாறுதான் கட்டளையிடுறான். இதையெல்லாம் நீங்க தெரிஞ்சு வாழுங்கிறத அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், ஆதமுடைய மக்களே, நீங்க ஒவ்வொருத்தரும் தொழுகைக்காக நெருங்கையில அலங்கோலமா போகாதீங்க, அழுக்கு ட்ரெஸ்ஸுகளோட போகாதீங்க, ஏதோ உடுத்தி இருக்கிறதோட போய் தொழுகாதீங்க. உங்களுடைய தொழுகைக்கு நீங்க போகும்போது உங்களை அலங்கரித்தி கொள்ளுங்கள். ஹசன் ரலி அல்லாஹ்ன்னு தெரியல, ஹுசைன் ரலி அல்லாஹ் 2 பேர்ல ஒருத்தவங்க. ஒவ்வொரு நேர தொழுகைக்கு போகையிலையும் அவ்வளவு அழகா தன்னை அலங்கரிச்சுட்டு போவாங்களாம். ஏன்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா, ஏன்னா நம்ம அல்லாஹ்வை சந்திக்க போறோம். ஒரு பிரைம் மினிஸ்டரை போய் பார்க்க போறோம்டா எப்படி போவோம்? ஒரு தலைவரை சந்திக்க போறோம்டா எப்படி போவோம்? ஏன் நீங்க அவ்வளவு பிரைம் மினிஸ்டருக்கும் தலைவருக்கும் போறீங்க? நம்ம வீட்டுக்கு யாராச்சும் ஒருத்தவங்க வர்றாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க, டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் கிளீன் பண்ணி ஒதுங்கு பண்ணி நம்மளை அழகாக்கி, எப்படியெல்லாம் நம்மளை அழகா காட்டுறோம். நம்ம ரப்பு அகிலத்தின் ரட்சகன், அவனை போய் சந்திக்க போறோம், அவனோட பேச போறோம். அப்ப எவ்வளவு அழகா நம்மள உள்ளத்தையும் உடம்பையும் அழகா கொண்டுகிட்டு போகணும் ரப்பு கிட்ட. அப்ப அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்றான். அது மட்டும் இல்லாம சாப்பிடுங்க, குடிங்க, வீண் விரயம் செய்யாதீங்க. எக்கச்சக்கமா நான் தான் இவ்வளவு செய்வேன், எனக்குத்தான் இவ்வளவு செய்ய தெரியும், நாங்கெல்லாம் யாரு தெரியுமான்னு பாதிய சாப்பிட்டு பாதிய குப்பையில கொட்டாதீங்க. பிள்ளைங்களுக்கும் அந்த பழக்கத்தை பழக்காதீங்க. வீண் விரயம் செய்யறவங்கள அல்லாஹ் ஒரு நாளும் நேசிக்க மாட்டான். அல்லாஹுடைய நேசம் வேணுமா? கரெக்டான அளவுல செய்யுங்க, கரெக்டான அளவுல சாப்பிடுங்க, வீண் விரயம் செய்யாதீங்க. உங்களுக்கு மேல மிச்சமா செஞ்சுட்டீங்களா, சாப்பிட்டுட்டு மிச்சத்தை யாருக்கும் கொடுக்காதீங்க. செய்யலே நமக்கு தெரியும்ல இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா இருக்குன்னு, அப்பயே பாதி எடுத்து வைங்க. அழகா பக்கத்து வீட்டுக்கு, அடுத்த வீட்டுக்கு, எடுத்த வீட்டுக்கு, இல்ல நமக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு நல்லா இருக்கையில கொடுத்து அனுப்பிடுங்க. அல்ஹம்துலில்லாஹ், அவங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும், நன்மையாவும் அமையும். ஆனா ஒரு நாள் வீணாக்கிடக்கூடாது, குப்பையில கொட்டக்கூடாது. அல்லாஹ் அவங்கள நேசிக்க மாட்டான். அடுத்ததா, நபியே, அவர்களிடம் நீர் கேட்பீராக, அல்லாஹ் தன் அடிமைகளுக்காக தோற்றுவித்துள்ள அலங்காரத்தையும் மேலும் அவன் வழங்கியுள்ள தூய்மையான உணவுப் பொருள்களையும் தடை செய்தது யார்? நீர் கூறும், இறை நம்பிக்கையாளர்களுக்கு இப்பொருள்கள் அனைத்தும் உலக வாழ்க்கையில் கிடைக்கும், மறுமை நாளில் அவர்களுக்கே அவை உரியனவாய் இருக்கும். இவ்வாறு நாம் நம்முடைய வசனங்களை அறிவுடைய சமுதாயத்தாருக்கு தெளிவாக விவரிக்கின்றோம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தாலா எவ்வளவு அழகா நமக்கு சொல்றான். கேளுங்க நபியே, இந்த மக்கள்கிட்ட கேளுங்க, என்னுடைய அடிமைகளுக்கா நம்ம கொடுத்த அலங்காரத்தை அவன் தூய்மையானதை ஆக்கியிருக்கான், தூய்மையான உன்பொருள்களை கொடுத்திருக்கான். எதெல்லாம் நமக்கு ஆகமாக்கப்பட்டதுன்னு சொன்னா, ஒரு 2 3 விஷயத்தை தான் அல்லாஹ் தடைன்னு சொன்னான், பாக்கி எல்லாமே ஆகமாக்கப்பட்டது. இப்படி அவன் கொடுத்த எல்லாத்தையும் அழகான முறையில அனுபவிச்சுக்கோங்க. இந்த உலக வாழ்க்கையில அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான், மறுமையிலும் இதோட சிறந்தது உங்களுக்கு கொடுப்பான். நம்முடைய வசனங்களை எல்லாம் உங்களுக்கு நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அழகா விவரிப்பான், சொல்லி காட்டுறான். அதனால உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்த தடையாக்கிக்கிறாதீங்க. அல்லாஹ் ஹலால் ஆக்குனதை ஹலாலா அனுபவிங்க. ஆனா வீண் விரயம் மட்டும் செய்யாதீங்க. அடுத்து, நபியே, இவர்களிடம் நீர் கூறுவீராக, என்னுடைய இறைவன் தடை செய்திருப்பவை இவற்றையெல்லாம் தான். மானக்கேடானவற்றை செய்தல், அவை வெளிப்படையாக இருந்தாலும் சரி, மறைவாக இருந்தாலும் சரி. பாவம் புரிதல், நேர்மைக்கு மாறாக வரம்பு மீறிய செயல்களில் ஈடுபடுதல், மேலும் எவற்றை குறித்து எந்த ஆதாரத்தையும் அல்லாஹ் இறக்கிவிடவில்லையோ அவற்றை அல்லாஹுடன் இணை வைத்தல், மேலும் எவற்றை குறித்து அவை அல்லாஹ் கூறியவைதான் என்பதை நீங்கள் அறியவில்லையோ அவற்றை அல்லாஹ்வின் மீது ஏற்றிச் சொல்லல். ஒவ்வொரு சமுதாயத்தாருக்கும் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு தவணை இருக்கிறது. அவரவரின் தவணை பூர்த்தியாகிவிட்டால் ஒரு வினாடி கூட அவர்கள் பிந்தவும் மாட்டார்கள், முந்தவும் மாட்டார்கள். ஓகேடா. இப்ப அல்லாஹ் தாலா நமக்கு தெளிவா சொல்லிட்டானா, நபி இந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க, மானக்கேடானதை செய்யறது வெளிப்படையா இருந்தாலும் சரி, அது மறைமுகமா இருந்தாலும் செய்யக்கூடாது. அது அல்லாஹ் தடுத்தது. ஏன்னா அது மானக்கேடானது, அல்லாஹ் தடுத்தது. அது மட்டும் இல்லாம பாவம் செய்யறது, அதுவும் நம்ம பாவம், எந்த ஒரு பாவத்தையும் கொலை செய்யறது, வட்டி வாங்குறது, இன்னும் விபச்சாரம் செய்யறது, இப்படி நிறைய பாவத்துல போகும். அப்போ அந்த மாதிரி மது, சூது, குடி, கூத்து எல்லாமே பாவம், அதெல்லாம் செய்யாதீங்க. அது மட்டும் இல்ல, வரம்பு மீறிய செயல்கள்லயும் ஈடுபடாதீங்க. இதத்தான் அல்லாஹாலா தடுத்திருக்கான். உங்களுக்கு அவன் அல்லாஹாலா ஒவ்வொன்றுக்கும் ஆதாரத்தோட சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்ல, அல்லாஹுக்கு இணை வைக்கிறது இருக்குல்ல, அதை பத்தி நீங்க அஞ்சுங்க. எதை பத்தி நீங்க அறிவு இல்லையோ அதை அல்லாஹ் மேல சொல்லாதீங்க. அல்லாஹ் இதை சொன்னாங்கல்ல,
உயிரோட இருக்கக்கூடிய ஆடு எங்களுக்கு ஆண்களுக்கு உரியது, செத்து போனா பொம்பளைகளுக்கு உரியது. இது அல்லாஹ் எங்க சொன்னா? எந்த இடத்துல சொன்னா? இப்படி அல்லாஹ் மேல பொய்ய சொல்லாதீங்க. நாங்க கொஞ்ச நாளைக்கு தான் நாங்க தண்டனையே அனுபவிச்சாலும் அனுபவிப்போம். இல்லாட்டி நாங்கெல்லாம் சொர்க்கத்துக்குரியவங்கன்னு சொல்றீங்க. எங்க சொல்லியிருக்கான் அல்லாஹ் உங்களுக்கு? ஆதாரம் இருக்கா? காட்டுங்க. இப்படி அல்லாஹ் தஆலா ஒவ்வொன்னையும் அல்லாஹ் சொல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் அவன் மேல ஏற்றி சொல்லாதீங்க. இதுதான் உங்களுக்கு பாவமானது. பாவம் செய்யறது, நீங்க மானக்காடானது செய்யறது, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது, அல்லாஹ் தடுத்த வேலை செய்யறது, இதுதான் உங்களுக்கு தடுக்கப்பட்டது. இதெல்லாம் உங்களுக்கு அழகான முறையில அல்லாஹ் அறிவித்து குடுக்குறான். அந்த விஷயத்துல கவனமா இருங்க. அது மட்டும் இல்ல. ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட தவணை இருக்கு. அது பூர்த்தி ஆயிட்டா, செகண்ட் இப்படி ஒரு செகண்ட் கூட முந்தாது, பிந்தாது. அத மனசுல வச்சு செயல்படுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான். அடுத்து. மேலும் முதல் மனிதரை படைத்த போதே அல்லாஹ் இதை தெளிவாக்கி விட்டான். அதாவது ஆதத்தின் மக்களே, நினைவில் வையுங்கள், உங்களில் இருந்தே என்னுடைய வசனங்களை ஓதிக் காண்பிக்கின்ற தூதர்கள் உங்களிடம் வந்தால் அப்போது எவர்கள் மாறு செய்வதிலிருந்து விலகிக் கொள்கிறார்களோ, மேலும் தங்களுடைய நடத்தையை சீர்திருத்திக் கொள்கிறார்களோ, அவர்களுக்கு எத்தகைய அச்சமும் இல்லை. அவர்கள் துயரப்படவும் மாட்டார்கள். ஆனால் எவர்கள் நம்முடைய வசனங்களை பொய்யென வாதிட்டு அவற்றை ஏற்காமல் ஆணவம் கொண்டார்களோ, அவர்கள்தான் நரகவாசிகள். அவர்கள் என்றென்றும் அதில் வீழ்ந்து கிடப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, அல்லாஹ் எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. ஒவ்வொன்னையும் அல்லாஹ் ஆதத்துடைய மக்களுக்கு தெளிவா சொல்லிட்டான். அப்படி தெளிவா சொல்லக்கூடிய தூதர்களும் வந்துட்டாங்க. அதுல இருந்து யார் மாறு செய்றாங்களோ, சீர்கெட்ட நடத்தையில இருக்கிறாங்களோ, அவங்கதான் பாவிகள். யார் சீர்திருத்தி நேர்மையா நடக்கிறாங்களோ, அவங்களுக்கு எந்த அச்சமும் இல்ல, பயமும் இல்ல. அவங்க நிம்மதியான வாழ்க்கையில இருப்பாங்க. ஆனா யார் நம்முடைய வசனங்களை பொய்ன்னு சொல்லி அந்த ஆணவத்தோட ஏற்காம மறுத்து வாழக்கூடிய மக்களா இருக்கிறாங்களோ, அவர்கள் தான் நரகவாசிங்க. அவங்க அன்னைக்கு என்றென்றும் அதிலேயே வீழ்ந்து கிடப்பாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறான். யா அல்லாஹ், உனக்கு அழகிய முறையில் உன்னை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக, சீர்திருத்தவாதிகளாக, அச்சமில்லாமல், பயமில்லாமல், துக்கமில்லாமல், நிம்மதியோடு வாழக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி, யா அல்லாஹ், இந்த நரக நெருப்பில் இருந்து எங்கள் அனைவரையும் பாதுகாத்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய ஒவ்வொரு அமல்களையும் உனக்கு பொருத்தமானதாக ஆக்குவாயாக. பொய் என்று சொல்லக்கூடிய மக்களின் கூட்டத்திலிருந்து, நரகவாசிகள் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்திலிருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.